ரீகேப். போன வீடியோவில் ஹாரியை டம்பிள்டோர் ஹாஸ்பிட்டல் விங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டுட்டு போகிறாரு. அங்கே கார்னலியஸ் ஃபட்ஜ், ப்ரொஃபஸர் மெக்கானகலும் ஸ்னேப்பும் அங்கே வராங்க. அவங்க 3 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபட்ஜை கூட்டிகிட்டு வந்து டிமென்டர் பார்ட்டி க்ரௌச் ஜூனியரை கிஸ் பண்ணிடுச்சுன்னு. டம்பிள்டோரும் ஹாஸ்பிட்டல் விங்க்கு திரும்ப வந்து ஃபட்ஜு கேட்ட வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபட்ஜ் அதை ஒத்துக்க மறுக்கிறாரு. Chapter 36 The Parting of the Ways Part 3. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கார்னெலியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு ஃபட்ஜை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. பார்ட்டி க்ரௌச் ஜூனியரை ஸ்டன் பண்ணும்போது டம்பிள்டோர் கிட்டேருந்து வந்த ஒரு பவர் ரேடியேட் ஆன மாதிரி இப்போவும் ஹாரி ஃபீல் பண்ணுறான். உன்னையும் என்னையும் மாதிரி ஹாரியும் தெளிவாக தான் இருக்கான். அவனோட நெத்தியில் இருக்க அந்த ஸ்கார் அவனோட மூளையை குழப்பலை. லார்ட் வால்டமோர்ட் அவனுக்கு பக்கத்துலேயோ இல்லை கொலை செய்கிற அளவுக்கு கோபத்துலேயோ இருக்கும்போது அவனோட ஸ்கார் வலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஃபட்ஜ் ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவரோட முகம் ஃபுல்லாக ஸ்டப்பனாக இருக்குது. நீங்கள் என்னை மன்னிக்கணும் டம்பிள்டோர், ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கார் அலாரம் பெல் மாதிரி ஆக்ட் பண்ணதை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வால்டமோர்ட் திரும்ப வந்ததை பார்த்தேன் அப்படின்னு ஹாரி கத்துறான். அவன் அவனோட பெட்லேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் மிஸ்ஸஸ் வீஸ்லி அவனை திரும்பவும் படுக்க வைக்கிறாங்க. நான் டெத் ஈட்டர்ஸை பார்த்தேன், நான் அவங்களோட பேர்களை கூட சொல்லலை, லூசியஸ் மால்ஃபாய் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஸ்னேப் திடீர்னு ஏதோ மூவ் பண்ண மாதிரி இருந்தது. ஹாரி திரும்பி அவரை பார்க்குறாரு. ஆனால் ஸ்னேப்போட கண்கள் ஃபட்ஜையே பார்த்துக்கிட்டு இருந்தது. மால்ஃபாயோட பேர் கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப பழைய ஃபேமிலி, நிறைய எக்ஸலண்ட் காசஸ்க்கு நிறைய டொனேஷன்ஸும் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஃபட்ஜு சொல்கிறாரு. மெக்னாயர் அப்படின்னு ஹாரி சொல்லலாம். ஆல்சோ கிளியர்ட், இப்போ மினிஸ்ட்ரிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரி நாட் கிரேப் காயல் அப்படின்னு ஹாரி சொல்லலாம். நீ சும்மா 13 வருஷங்களுக்கு முன்னாடி அக்வெட் பண்ண டெத் ஈட்டர்ஸ் எல்லாரோட பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அந்த நேம்ஸை ஏதாவது பழைய ரிப்போர்ட்ஸில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஃபார் ஹெவன் சேக் டம்பிள்டோர், இந்த பையன் நிறைய கட்டுக்கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். போன வருஷமும் இந்த மாதிரி தான் ஏதோ கதை சொன்னான். இப்போ அவனோட கதை இன்னும் பெருசாக ஆயிடுச்சு. நீங்களும் அவனை பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் வெளியவே சொல்கிறது இல்லை. அந்த பையனால் பாம்பு கிட்ட பேச முடியுமா? டம்பிள்டோர், இன்னுமா அவனை வந்து நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. நீ முட்டாள் தான். செட்ரிக் டிகரி, மிஸ்டர் க்ரௌச் இவங்களோட சாவுகள்லாம் வந்துட்டு பைத்தியக்காரனோட ஒரு ரேண்டமான ஒர்க் கிடையாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்கிறாங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சாட்சியத்தையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. அவரோட முகத்துலேயும் இப்போது பயங்கரமான கோவம் இருக்குது. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு பீதியை கிளப்பி விட்டு நம்ம இந்த 13 வருஷம் உழைச்சதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் டீஸ்டபிளைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஃபட்ஜு சொல்கிறாரு. ஹாரியால் அவன் கேட்குறத நம்பவே முடியலை. அவன் ஃபட்ஜை இது வரைக்கும் ஒரு பாசமான ஆளாக கொஞ்சம் பெருமை இருந்தாலும் நல்லவராக தான் இருப்பாருன்னு நினச்சான். ஆனால் இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு குள்ளமான கோவமான ஒரு விசார்ட் நிற்கிறாரு. அவர் வால்டமோர்ட் திரும்ப வந்திருப்பாரு அப்படின்றத நம்பவே இல்லை. வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு டம்பிள்டோர் திரும்ப சொல்லிட்டு, நீங்கள் அந்த ஃபேக்டை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஃபட்ஜ் அதுக்கான நெசசரியான ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்கலாம். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக அஸ்கபனை டிமெண்டர்ஸோட கண்ட்ரோலில் இருந்து எடுக்கணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? டிமெண்டர்ஸை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதா? என்ன ஆஃபீஸ்லேருந்து துரத்தி விட்டுருவாங்க அதை சொன்னான்னா? பாதி பேர் நைட்டில் தூங்குறதுக்கு காரணமே டிமெண்டர்ஸ் அஸ்கபனில் பாதுகாப்பாக நிற்குதுன்றனால தான் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. ஆனால் மீதி இருக்கிற எங்களோட தூக்கம் போயிடும் கார்னெலியஸ். நீ வால்டமோர்ட்டோட ரொம்ப டேஞ்சரஸான சப்போர்ட்டர்ஸை அவர் கூட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜாயின் பண்ணுற க்ரீச்சர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அதுங்கெல்லாம் உனக்கு விசுவாசமாக இருக்காது ஃபட்ஜ். வால்டமோர்ட்டால் அதுங்களோட பவர்ஸுக்கும் அதுங்களோட சந்தோஷத்துக்கும் இன்னும் நிறைய கொடுக்க முடியும். டிமெண்டர்ஸ் அவனோட சேர்ந்துக்குச்சுன்னா, அவனோட சப்போர்ட்டர்ஸும் அவன்கிட்ட திரும்ப போயிட்டாங்கன்னா அவனை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருந்தானோ அந்த மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஃபட்ஜ் அவரோட வாயை திறக்கிறாரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் திரும்பவும் வாயை மூடிடுறாரு. 2வது ஸ்டெப், நீ என்ன பண்ணணும்னா அதை உடனடியாக பண்ணணும். ஜெயன்ஸ்க்கு தூதர்களை அனுப்பணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஜெயன்ஸ்க்கு தூதர்களா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது அப்படின்னு ஃபட்ஜ் கத்துறாரு. அவங்களுக்கு நம்ம இப்போவே நம்மளோட நட்பு கரத்தை நீட்டணும். இல்லைன்னா வால்டமோர்ட் அவங்கள போன தடவை மாதிரியே
அவரால் மட்டும்தான் அவங்களுக்கான உரிமைகளையும் விடுதலையும் கொடுக்க முடியும்னு சொல்லுவாருன்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. நீங்கள் இதை சீரியஸாக சொல்லலை அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. மேஜிக்கல் கம்யூனிட்டிக்கு மட்டும் நான் ஜெயன்ஸை போய் பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னா பீப்புள் அவங்களெல்லாம் ஹேட் பண்ணுறாங்க டம்பிள்டோர். அதுதான் என்னோட கரியரோட எண்ட் ஆகிடும் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. பதவி ஆசை உன்னோட கண்ணை மறைக்குது ஃபட்ஜ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. நீ எப்பவும் போல உன்னோட சோ கால் பியூரிட்டி ஆஃப் பிளட் மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற. நீ எது முக்கியமான விஷயன்றத நீ ரெக்கக்னைஸ் பண்ணலை. யார் எங்கே பிறக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, அவங்க எப்படி வளர்ந்து இருக்காங்கன்றது தான் முக்கியம். உன்னோட டெமெண்டர் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணது ஒரு பழைய பியூர் பிளட் ஃபேமிலியோட கடைசி மெம்பர். அவனை பார்த்தியா, அவனோட வாழ்க்கையை அவன் என்ன பண்ணி வச்சிருந்தான்னு. நான் உனக்கு இப்போ சொல்லுறேன், நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ செஞ்சேன்னா உன்னை நீ ஆஃபீஸில் இருக்கிறியோ இல்லையோ உன்னை பிரேவஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்னு எல்லாரும் தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணலைன்னா உன்னை எப்போவுமே வால்டமார்ட்டுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்த ஒரு மினிஸ்டராக தான் இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. கிறுக்குத்தனம், பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டே பின்னாடி போகிறாரு. அதுக்கப்புறம் அமைதியாகிடுது. மேடம் பாம்ஃப்ரே ஹாரியோட பெட் சைடில் நிற்கிறாங்க. அவங்களோட கையால் அவங்களோட வாயை பொத்திட்டு நிற்கிறாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லியோட கைகள் இன்னும் ஹாரி மேலே தான் இருக்குது. அவனை எந்திரிக்க விடாமல் இன்னும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. பில், ரான், ஹெர்மைனி எல்லாருமே ஃபட்ஜியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ கண்ணை மூடிட்டு இந்த முடிவை எடுக்கிற கார்னேலியஸ். நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே ஒன்றா போக முடியாத ஒரு வழியில் இருக்கோம். அதனால் நீ எப்படி நடக்கணுன்றதை பார்த்து நீ உன்னோட வழியில் போ, நான் என்னோட வழியில் போகிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. டம்பிள்டோரோட குரலில் எந்த ஒரு கோவமோ இல்லை மிரட்டல் துணியோ இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் சொன்னார். ஆனால் ஃபட்ஜ் டம்பிள்டோர் ஏதோ அவருக்கு முன்னாடி வாண்டை எடுத்துகிட்டு சண்டை போட வந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு டம்பிள்டோர், நான் உங்களுக்கு எப்போவுமே முழு சுதந்திரத்தை தான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே உங்களுக்கு நான் நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். நான் உங்களோட டெசிஷன்ஸோட சிலதோட நான் அக்ரி பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் அமைதியாக தான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் நான் ஹேக்ரதையோ இல்லை வேர்வல்ஸையோ நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னு ஃபட்ஜ் ஆரம்பிக்கிறாரு. நான் யாரை எதிர்க்கிறேன்னா லார்ட் வால்டமார்ட்டை மட்டும்தான். நீ அவனை எதிர்த்தேன்னா நம்ம 2 பேரும் ஒரே சைடில் தான் இருக்கோம் கார்னேலியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஆனால் ஃபட்ஜுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியலை. அவர் இருந்த இடத்துலையே முன்னும் பின்னும் அசைகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பவுலர் ஹேட்டை அவரோட கைகளில் எடுத்துட்டு அவர் கெஞ்சுற மாதிரியான ஒரு வாய்ஸில், டம்பிள்டோர் அவரால் திரும்பி வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்னேப் முன்னாடி வராரு. டம்பிள்டோரை தாண்டி அவரோட லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவை தூக்குறாரு. அங்கே அவரோட ஃபோராமில் அவர் ஃபட்ஜுக்கிட்ட காமிக்கிறாரு. தேர், இங்கே பாருங்க, டார்க் மார்க். அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளியராக இருந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னும் அது தெரிய தான் செய்யுது. எல்லா டெத் ஈட்டரோட கைகள்லையும் இந்த மாதிரி ஒரு சைன் இருக்க தான் செய்யும். அது டார்க்லாடே எல்லா டெத் ஈட்டர்ஸ் கையிலையும் பதிச்சது. அது ஒருத்தர் நாங்கள் கண்டுக்கிறதுக்காகவும் அவரை கிட்ட கூப்பிடுறதுக்காகவும் அதை வச்சுருந்தாரு. அவர் எந்த ஒரு டெத் ஈட்டரோட டார்க் மார்க்லேயும் கை வைக்கிறாரோ அப்போது எல்லாரோட கைகளில் இருக்கிற மார்க்கும் எரியும். நாங்கள் டிசப்பரேட் பண்ணி அவர் பக்கத்தில் போய் ஆப்ரேட் பண்ணணும். இந்த வருஷம் முழுசும் அந்த மார்க் இப்போது கிளியர் ஆகிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நைட் அது கருப்பாக எரிஞ்சுது. என்னோடது மட்டும் இல்லை, கார்கரஃபோடதும் தான். அதனால தான் கார்கரஃப் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். நாங்கள் 2 பேருமே அந்த மார்க் எரியறத உணர்ந்தோம். எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சது அவர் திரும்ப வந்துட்டாருன்னு. டார்க்லாடோட கோவத்துக்கு பயப்படுறான் கார்கரஃப். அவன் நிறைய டெத் ஈட்டர்ஸை காட்டி கொடுத்தான். அதனால் அவனை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. ஃபட்ஜ் ஸ்னேப் கிட்ட இருந்தும் பின் வாங்குறாரு. அவரோட தலையை ஆட்டிக்கிட்டே ஸ்னேப் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் காதில் விழுந்த மாதிரி தெரியலை. அவர் டம்பிள்டோரை பார்த்து, நீங்களும் உங்களோட ஸ்டாஃபும் என்ன விளையாடுறீங்கன்னு எனக்கு புரியல டம்பிள்டோர். ஆனால் எனக்கு போதும், நான் இதுக்கு மேலே எதையும் கேட்க விரும்பலை. நான் நாளைக்கு உங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன் டம்பிள்டோர். எப்படி இந்த ஸ்கூலை நடத்தணும்னு நான் இப்போ மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அவர் அங்கே இருந்து நடந்து கதவு கிட்ட போகிறாரு. அங்கே அவர் ஒரு நிமிஷம் நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு உள்ளே வராரு. அவர் ஹாரியோட பெட் கிட்ட வந்து உன்னோட வின்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் இருந்து ஒரு பெரிய பேக் ஆஃப் கோல்டு காயின்ஸை எடுத்து கொடுக்குறாரு. 1000 கேலியன்ஸ். இதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் செரிமனி இருந்திருக்கணும், ஆனால் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட பவுலர் ஹேட்டை கையில் எடுத்துட்டு அவர் ரூமை விட்டு வெளியே போகிறாரு. டம்பிள்டோர் திரும்பி இப்போ ஹாரி பெட்டை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறாரு. இப்போ நம்மளுக்கெல்லாம் வேலை இருக்குது, நான் உன்னையும் ஆர்த்தரையும் கவுண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மோலி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்களை கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவங்க இப்போ ரொம்ப வெள்ளையாக வெளிரி போய் இருந்தாங்க, ஆனால் அவங்களோட முகத்தில் தீர்மானம் தெரிஞ்சது. ஆர்த்தருக்கு ஃபட்ஜை பற்றி நல்லாவே தெரியும். ஆர்த்தருக்கு மகள்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றனால தான் அவருக்கு மினிஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷங்களில் ப்ரொமோஷனே கிடைக்கல. ஃபட்ஜ் நினைக்கிறாரு அவருக்கு ப்ராப்பரான விசார்டிங் ப்ரைடு இல்லைன்னு அப்படின்னு மிஸ் வீஸ்லி சொல்லுறாங்க. அப்போ நான் அவருக்கு ஒரு செய்தி அனுப்பணும், யாரெல்லாம் உண்மையை ஒத்துப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். ஆர்த்தர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறனால அவரால் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. நான் அப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னு பில் சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லறான். எக்ஸலண்ட் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு நீ அவர்கிட்ட என்ன நடந்ததுன்றத சொல்லு, நான் அவரை கொஞ்ச நேரத்தில் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லு. ஆனால் இதை எல்லாமே ரொம்ப யாருக்கும் தெரியாதபடி தான் வச்சுருக்கணும். ஏன்னா ஃபட்ஜ் நான் மினிஸ்ட்ரியில் இன்டர்ஃபியர் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு பில் சொல்கிறான். அவன் ஹாரியோட தோலை தட்டி கொடுத்துட்டு அவனோட அம்மாவோட கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு அவனோட க்ளோக்கை மாட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். மினர்வா அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெக்கானகலை பார்க்குறாரு. நீங்கள் ஹேக்ரதை என்னோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள், அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மேடம் மேக்ஸிமையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் மெக்கானகல் ஆமாம் அப்படின்னு தலையை ஆட்டிட்டு அங்கே இருந்து போகிறாங்க. பாப்பி அப்படின்னு டம்பிள்டோர் மேடம் பாம்ஃப்ரேயை பார்த்து சொல்லிட்டு நீங்கள் ப்ளீஸ் ப்ரொஃபஸர் மூடியோட ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஹவுஸ் எல்ஃப் இருக்கும் விங்கின்ற பேரில், அது ரொம்ப துயரத்தில் இருக்கும். உங்களால் அதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கிச்சன்ஸில் விட்டுடுங்க, டாபி அவளை பார்த்துக்கும் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. வெரி வெல் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்லிட்டு அவங்களும் அந்த ரூமை விட்டு போகிறாங்க. டம்பிள்டோர் ஹாஸ்பிட்டல் விங்கோட கதவை சாத்திட்டு மேடம் பாம்ஃப்ரேயோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்காத வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போது நம்மளில் 2 பேர் ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சீரியஸ் ப்ளீஸ் உங்களோட யூஸ்வலான ஃபார்முக்கு வாங்க அப்படின்னு சொல்லுறாரு. அந்த பெரிய கருப்பு நாய் டம்பிள்டோரை பார்த்துட்டு அடுத்த இன்ஸ்டன்ட் ஒரு மனுஷனாக மாறிடுச்சு. மிஸ்ஸஸ் வீஸ்லி அலறிட்டு பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. சீரியஸ் பிளாக் அப்படின்னு அவங்க கத்திட்டு அவரை பாயிண்ட் பண்ணுறாங்க. மாம் வாய மூடுங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு ரான் சொல்லுறான். ஸ்னேப் அலறவோ குதிக்கவோ இல்லை, ஆனால் அவரோட முகத்தில் இருந்த அந்த லுக் கோபமும் இருந்தது, பயமும் இருந்தது. இவன் என்ன இங்கே பண்ணறான் அப்படின்னு அவர் சீரியஸை பார்த்துட்டு கேட்குறாரு. சீரியஸோட முகத்துலேயும் வெறுப்பு இருந்தது. நான் கூப்பிட்டனால தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு நீ எப்படி வந்திருக்கியோ அதே மாதிரி தான் செவரஸ், நான் உங்கள் 2 பேரையுமே நம்புகிறேன். நீங்களும் உங்களோட பழைய விரோதத்தை மறந்துட்டு 2 பேரும் ஒருத்தரை நம்பணும் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. டம்பிள்டோர் கேட்குறது மட்டும் நடந்ததுன்னா அது ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹாரி நினைக்கிறான். ஸ்னேப்பும் சீரியஸும் ஒருத்தர் ரொம்ப கோபத்தோடு பார்க்குறாங்க. நேரம் கம்மியாக இருக்கிறனால 2 பேரும் ஒருத்தர் கை குலுக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் 2 பேரும் இப்போ ஒரே சைடில் தான் இருக்கீங்க. உண்மையை தெரிஞ்ச கொஞ்சம் சில பேரான நம்மெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் அது நல்லது, இல்லைனா எந்த ஒரு ஹோப்புமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ரொம்ப மெதுவாக 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே 2 பேரும் முன்னாடி கை குலுக்குறாங்க. இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் நான் வேலை வச்சுருக்கேன். ஃபட்ஜோட ஆட்டிடியூட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்றும் கிடையாது, ஆனால் அது எல்லாத்தையுமே மாற்றுது. சீரியஸ் நீ உடனடியாக போய் நம்மளோட பழைய ஆளுங்க எல்லாத்தையும் அலர்ட் பண்ணு. ரீமஸ் லூப்பன், அரபெல்லா ஃபக், மண்டங்கஸ் ஃப்ளக்சர் எல்லாரையும் லூப்பனோட இடத்துல கொஞ்ச நாள் இரு, நான் உன்னை அங்கே காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஆனால் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். அவனுக்கு சீரியஸ் அவனோட இருக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோ சீக்கிரமாக அவரை விட்டுட்டு போகிறது நல்லா இல்லைன்னு தோணுச்சு.
நீ என்ன சீக்கிரமாகவே பார்ப்ப ஹாரி அப்படின்னு சீரியஸ் சொல்லிவிட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஆனால் நான் என்னால் முடிஞ்சதை செய்யணும், உனக்கு புரியுதில்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. யா எனக்கு புரியுது அப்படின்னு ஹாரி சொல்கிறான். சீரியஸ் ஹாரியோட கையை குலுக்கிட்டு டம்பிள்டோரை பார்த்து நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் கருப்பு நாயாக மாறிடுறாரு. அந்த கருப்பு நாய் அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட கதவு கிட்ட போய் அதோட காலால் அந்த கதவை திறந்துட்டு வெளியே போகுது. டம்பிள்டோர் இப்போ திரும்பி ஸ்னேப்பை பார்த்துட்டு, செவரஸ் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ ரெடியாக இருந்தேன்னா, நீ தயாராக இருந்தேன்னா அப்படின்னு டம்பிள்டோர் ஆரம்பிக்கிறாரு. நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. ஆனால் அவரை பார்க்குறதுக்கு யூஸ்வலை விட ரொம்ப வெளிரி போய் இருந்த மாதிரி இருந்தது. அப்போ குட் லக் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஸ்னேப் டம்பிள்டோரை பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் விங்கை விட்டு வெளியே போகிறாரு. நான் கீழே போய் டிகிரிஸை பார்க்கணும் ஹாரி, நீ உன்னோட மிச்ச போர்ஷனை எடுத்துக்கோ, நான் உங்கள் எல்லாரையும் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஹாரி அவனோட தலகாணியில் சாஞ்சு படுக்கிறான். அவனை சுற்றிலும் எல்லாரும் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே பேசலை. நீ உன்னோட போர்ஷனை எடுத்துக்கணும் ஹாரி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கடைசியாக சொல்கிறாங்க. அவங்க அந்த காப்லெட்டை எடுக்கும் போது அவங்களோட கை அந்த கோல்டு பக்கத்தில் போச்சுது. நீ நல்லா தூங்க, வேறு எதையாவது பற்றி கொஞ்சம் யோசி, உன்னோட கோல்டை வச்சு நீ என்ன வாங்க போகிறன்றதை யோசி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த கோல்டு வேணாம், யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம், நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அதை வின் பண்ணியிருக்கவே கூடாது, அது சிட்ரிக்கோடது அப்படின்னு ஹாரி சொல்லறான். அது உன்னோட தப்பு இல்லை ஹாரி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லுறாங்க. ஆனால் நான் தான் அவனை என்னோட சேர்ந்து கப்பை எடுக்க சொன்னேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவனோட தொண்டை எரியுது. ரான் இப்போ திரும்பி பார்ப்பான்னு நினைக்கிறான். மிஸ்ஸஸ் வீஸ்லி அவன் கையில் இருந்த போர்ஷனை வாங்கி அதை பெட்சைட் கேபினெட்டில் வைக்கிறாங்க. அவங்க ஹாரியை ஹக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவனை யாரும் ஹக் பண்ணதே கிடையாது. ஒரு அம்மா மாதிரி அவன் அன்றைக்கி நைட்டு ஃபேஸ் பண்ண எல்லாமே அவனுக்கு திரும்பவும் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்தில் ஒரு லவுடான சத்தம் கேட்குது. மிஸ்ஸஸ் வீஸ்லியும் ஹாரியும் திரும்பி பார்க்குறாங்க. ஹெர்மைனி இப்போ ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறா. அவளோட கையில் எதையோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சாரி அப்படின்னு அவள் சொல்கிறா. உன்னோட போர்ஷன் ஹாரி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லிட்டு அவங்களோட கண்களை தொடச்சிட்டு அவனுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஹாரி அதை ஒரே கல்ப்பில் குடிச்சிடுறான். அதோட எஃபெக்ட் அப்போவே தெரிஞ்சுது. அவனோட கண்கள் அப்படியே சொருக ஆரம்பிச்சது. அவனோட தலகாணியில் விழுந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.